உடம்புல ரத்தத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி சிம்பிளி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ ராகி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடை தட்டுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் வச்சுட்டு நம்ம அடையை குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய்களாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாக தட்டி எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி ஆற வச்சு குட்டி குட்டியாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ மாவு, 1/4 கிலோ வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெல்லம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சது எல்லாம் நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு பால் ஷேப்புக்கு வந்துடும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நிறையா கொடுத்து விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.